ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா 7. இதை விட என்ன பார்க்க போறோம், ரெனிகேடி மாடலோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். பலபலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்காம டேரக்டா நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட கடைசியில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, வாங் பிங் எல்லா வேலைகளையும் முடிச்சு இந்த மார்டல் வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய தலைவனா மாறி நின்று இருப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள இருந்து சரி ஹீரோவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்தில் வாங் பிங்கும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வாசலை பார்த்துட்டு நின்றுக்கிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் சோகத்தோடவே முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் வாங் பிங் இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். டோரியா அந்த இடத்துக்குள்ள இருந்து திறந்துகிட்டு இருக்கான். அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த அங்கிள் அடுத்த நிமிஷமே கண்டுபிடிச்சிக்கிட்டு யங் மாஸ்டர் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரியாதை செலுத்த, அவங்க பையனும் யார் யங் மாஸ்டர்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்குள்ள அவர் மரியாதை செலுத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாங் பிங் சுத்தி பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளார நகர்ந்து வந்துகிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளார பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் வாங் பிங்கை பார்க்க, வாங் பிங்க ஹீரோவை பார்க்க ஒரு மாதிரி அந்த இடத்துக்குள்ள பயங்கர சைலண்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள வாங் பிங் ஹீரோ கிட்ட நடந்து வந்து அப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கூப்பிட எந்திரிக்கிற ஹீரோவே அந்த இடத்துக்குள்ள இருந்து லைட்டா கண் கலங்க ஆரம்பிச்சிடான். கண் கலங்கிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் வாங் பிங்க பாத்துக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சரிவா நம்ம வீட்டுக்கு பின்புறம் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து வீட்டுக்கு பின்பக்கத்துல கிளம்பி போயிடறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஹீரோவும் வாங் பிங் வா வந்து உட்காரு, சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு, சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து வாங் பிங் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பாஸ்ட்ல எப்படி ஹீரோவை கூட சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிறதுலாம். அப்புறம் அந்த குயினியும் அவங்களும் அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோக்கு பக்கத்துல விழுந்துடுறாங்க அப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சரி போதும் அழுகாதீங்க ரெண்டு பேரும் எந்திரிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே ஹீரோ தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அப்படியே நேரம் கிடைக்க ஆரம்பிக்குது. நைட் ஆயிடுது. அமைதியா உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வாங் பிங்கு அவனோட ஒய்ஃபு ஹீரோ எல்லாரும் உட்காந்துட்டு ஒன்னா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ கேட்கறான் என்ன வாங் பிங் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. வாங் பிங்க ஹீரோ கிட்ட அப்பா என்னோட உண்மையான மரபை நான் தெரிஞ்சுக்கணும், அதாவது என்னோட உண்மையான ஆர்ஜின், நான் எங்க இருந்து வந்தேன், நான் யாரு எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ தயங்கல, கண்டிப்பா இதை சொல்லி தான் ஆகணும், சொல்றதுக்கான இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நான் உனக்கு ஒரு தொலை தூரத்துல இருந்து வந்த ஒரு நபரோட கதையை பத்தி சொல்றேன். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்டிவேஷன் பிளானட்டோட பேரு வெர்மிலியன் பிளானட். அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை பத்தி தான் பார்க்க போறோம். தன்னோட கல்டிவேஷன் பாதைக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் சந்திச்ச எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் இருந்து மக்கள், அதாவது மார்டல்ஸோட உண்மையான துரோகங்களை அனுபவிச்சு வாழ்க்கையோட உண்மையான வெறுப்புகளும் எக்கச்சக்கமான துன்பங்களையும் வலிகளையும் சந்திச்சு அதுல இருந்து வெளியே வந்த ஒருத்தனை பத்தி பாக்குறோம். ஹீரோ எப்படி பிங்கரை பார்த்தான் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் வேற ஒருத்தங்க இருந்தவா ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா லியூமேக்கு என்ன ஆச்சு, லியூமே எப்படி பிங்கரை உருவாக்கினா, லியூமே எப்படி இறந்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கூட அந்த இதுக்குள்ள ஹீரோ ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சோகத்தோட இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பிங்கரும் அவனோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோவை பிங்கர் கடிச்சது மட்டும் இல்லாம ரத்தத்தோட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து பிங்கரோட உடம்புல இருக்கக்கூடிய வெறுப்பு ஆன்மாக்களை நீக்கி அதுக்கப்புறமா மார்டல் உலகத்துல அனுப்பலாம்ல அந்த விஷயத்தையும் பத்தி அந்த இடத்துக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை எல்லாத்தையும் ஹீரோ வேற ஒருத்தனோட வாழ்க்கை கதையா சொன்னாலும் பிங்கருக்கு இந்த இடத்துக்குள்ள தெரியும் இதுதான் நம்ம அப்படின்ட்டு. அப்ப நான் சாதாரண ஒரு குழந்தையா பிறக்கலையா அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிங்கருக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு எப்படி சொல்றதுன்னே தெரியல, சுக்குநூறா உடஞ்சிடுது. பிங்கர் அடுத்த நிமிஷமே அப்பா எனக்கு இந்த கதையை கேட்கும்போது ரொம்பவே நெருக்கமா ஃபீல் ஆகுது. என்னால் இப்போ கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனால கொஞ்ச நேரம் தனியாக போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன்ப்பா, அப்புறமா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பிங்கர் கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு தெரியும் பிங்கர் என்னைக்கு இதை கேட்டாலும் சோகமாவான்னு. பிங்கர் அந்த இடத்துக்குள்ள சோகத்தோடய வந்துக்கிட்டு எனக்கு எனக்கு என்னோட ஆர்ஜின் இப்பதான் தெரியுது. 60 வருஷங்களா நான் கேட்க நினைச்ச கதை இந்த கதை தானா, அந்த 1000 இல்யூஷன் மாயைகளும் அந்த லைஃப் அண்ட் தாவோவும் என்னோட கனவுல அடிக்கடி வரும்போது அதுக்கான காரணங்கள் எல்லாமே இதுதானா, நான் வெறுப்பு ஆற்றல்களால உருவான ஒருத்தனா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர சோகத்தோடவே முன்னாடி வருவேன். குஞ்சி எனக்கு மனசு இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, ஒரு அமைதியான ஒரு மலைப்பகுதியை தேடி கண்டுபிடி, நம்ம அந்த இடத்துக்கு இதுக்கு மேல குடி போலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து பிங்கரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பிங்கர் கூடிய சீக்கிரத்துல உண்மை என்ன அப்படிங்கறத நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னமும் இது உண்மை கிடையாது. பிங்கர் இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு மர செதுக்களை செதுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே வேலையை அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இங்க இருந்தே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஹீரோவோட செலஸ்டியல் பாடி நம்மளோட பிங்கரோட காலுக்கடியில தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேடோ மாதிரி பிங்கரா கூடவே இருக்காது. பிங்கர் ஒரு பக்கம் இந்த சைடுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல அந்தாண்ட பக்கம் ஹீரோவும் பிங்கர் எப்போ புரிஞ்சுப்பான், அதுக்கான காலம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான், உண்மைகளை சொல்றதுக்காக. இன்னொரு பக்கம் குயினி பிங்கருக்காக சமைச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கர் செதுக்கக்கூடிய எல்லா மர செதுக்கல்களும் அந்த இடத்துக்குள்ள உடஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ தொடர்ந்து நீங்க இதையே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கர் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் வெளியே ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் குழந்தை தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் பிங்கர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான வழிகளை தருது. எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா மலைப்பகுதியில் ஒரு அமைதியான இடத்துக்குள்ள நானும் அப்பாவும் தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். நாங்க இருந்த மலைப்பகுதியில இருந்தா அந்த அமைதியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து பிங்கர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பிங்கர் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருக்க. குயினியும் ஆல்ரெடி 10 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் எதுக்காக காத்திருக்கணும், நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டல, இப்போ பார்க்க போலாமே அப்பாவை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா பிங்கரா அந்த இடத்துக்குள்ள இன்னமும் இரும்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு எனக்கு இப்போ போக ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னொரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. நான் வெறுப்பு ஆன்மா அப்படிங்கிறதுனால தான் அப்பா என்ன கல்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அப்பா கல்டிவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன தடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு காரணம் அதுக்கு உண்மையான விடையா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் செதுக்கிட்டு இருக்க அந்த மத செதுக்கல் அந்த இடத்துக்குள்ள கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க பிங்கர் அந்த இடத்துக்குள்ள நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன அப்பா கிட்ட எடுத்து போய் ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. அது மட்டும் இல்லாம நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீ மறந்துரு. இது ஒரு சின்ன கனவு மாதிரி அப்படிங்கிறத நீ நினைச்சுக்க. நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெரிய இம்பார்ட்டன்டான பர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பயங்கர வகத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டே இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இந்த மாற்றல் விழுக்கத்தில் நெருங்கி வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. இதை மறந்து நான் வாழ விருப்பப்படலை. இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியே இல்லாத இம்மார்டல் பாதை அப்படிங்கிறது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவோட டைலாக் அந்த பொண்ணு சொல்ல பிங்கர் யோசிக்கிறான். திரும்பவும் இதுவா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள யோசிக்கிறான். இவங்க 2 பேரோட சிற்பங்கள் அந்த இடத்துக்குள்ள பிங்கர் பக்காவா செதுக்கி இருக்கான். அப்பா என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு, இந்த மர செதுக்களோட பாதையை பத்தி நம்ம இதயத்துல இருந்து மரங்களை செதுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. மரத்தை செதுக்கும் போது நம்மளோட இதயத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணத்தையும் பயன்படுத்தி நம்ம ஒரு மரத்தை செதுக்கும் போதுதான் அதோட உண்மையான உருவம் அப்படிங்கிறது வெளிப்படும். இதயமும் மர செதுக்களும் ஒன்றுபடும் போதுதான் அது உண்மையான வெளிப்பாடு நமக்கு தெரிய வரும். எனக்கு இன்னமும் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் என்னால மரத்தை ஒழுங்கா செதுக்கி முடிக்க முடியல. இந்த கடைசி ஒரு துண்டு மட்டும் நான் இறந்ததுக்கு அப்புறம் குயினி என்னையும் சேர்த்து இந்த மர செதுக்களா கூட எரிச்சிரு. இதுங்களா இந்த இடத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. குயினி அந்த இடத்துக்குள்ள இருந்து இன்னமும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா அது மட்டும் இல்லாம நான் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றான் பிங்கர். பிங்கருக்கு தன்னோட அப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு போல. அதே சமயத்தில் அந்த இடத்துக்குள்ள இருந்து இப்போ லைட்னிங் எனர்ஜியோட ரன்யூன் பிளானட்டுக்கு வந்து ஒரு தண்டர் எனர்ஜி ரிலீஸ் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு. ப்ளூவோட்டியன் பிளானட் ரீஜன்ல வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தண்டர் செலஸ்டியல் தூதுவர் இவன் தான். இவன் இல்யூஷனரி இன்ட்ரிலியம்ல இருக்கான். அந்த இடத்துக்குள்ள சன் ஃபேமிலியை சேர்ந்தவன் சீனியர். எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு சின்ன பிளானட்ல உங்களை மாதிரியான சக்தி வாய்ந்த ஆட்கள் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது இந்த இடத்துக்குள்ள தண்டர் செலஸ்டியல் பேலஸ்ல இருந்து வந்த தூதுவர் மாதிரி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த ப்ளூவோட்டியன் பிளானட் ரீஜனோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தண்டர் செலஸ்டியல் பேலஸோட ஒரே ஒரு தூதுவன்னா அது நான் மட்டும் தான். ஏதோ ஒரு 2-3 லைட்டிங் டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டானா அவன் தண்டர் செலஸ்டியல் பேலஸோட தூதுவனா மாறிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தன்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு அட்டாக், அந்த ஒரே ஒரு அட்டாக் மூலியமா இந்த ஒட்டுமொத்த பிளானட்ல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் மண்டியிட வச்சது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மார்டல்ஸையும் மடிய வச்சிருக்காரு. இவருக்கு இவ்வளவு பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவையும் அவன் கண்டுபிடிக்கல. அந்த இடத்துக்குள்ள என்ன சொல்றானா, அந்த ஜூமுங்கிறவன் ஆல்ரெடி தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பிளானட்ல இருந்து. அவன் கிடைச்சிருந்தா கண்டிப்பா கொண்டு இருப்பேன், அது ஒரு நல்ல மரியாதையா இருந்திருக்கும் சொல்லியிருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம பிங்கர் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள குயினியையும் இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நான் சென்ஸ் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த டோர் ஓபன் ஆகிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான காத்துக்கள் அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள காமிக்கிறாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் என்னோட ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கான், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸோட அழுத்தத்திலிருந்தும் தப்பிச்சிருக்கான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு பயங்கர வேகத்துல அந்த செலஸ்டியல் பேலஸை சேர்ந்தவன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.